தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் தோழர். பார்த்தா எப்படி தெரியுது? வெள்ளை சொக்கா பாக்கவே இது நல்லாதான் இருக்கு. ஒரு பொலிட்டீஷியனா நீங்க மாறுற மாதிரி தெரியுது. இல்ல நிறைய பேர் இப்படித்தானப்பா ஊடகத்துல பேசித்தானே பெரிய பொலிட்டீஷியனா மாறி இருக்காங்க. அடிச்சு விட்டுங்க, அடிச்சு விடுங்க. அங்கிட்டு காசா பணமா? ரைட். நீங்க கொடுத்த பூஸ்ட்லயே இன்னைக்கான வீடியோ பேச போறோம். சரி, இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் நாள் குறித்துள்ளார். ஒரு சம்பவத்துக்கு நாள் குறித்துள்ளார். என்ன சம்பவத்துக்கு? ஆமா, ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குது. அதாவது இந்த சுந்தர் சி திரைப்படம் இருக்கு இல்லையா, சுந்தர் சி வடிவேலு 2 பேர் நடிச்ச ஒரு திரைப்படம் வந்து இருக்குது. வடிவேலு என்ன சொல்லுவாருன்னா, நீ முடிஞ்சா ஏரியாவுக்கு வந்து போடுறான், ஏரியாவுக்கு வாடா, ஏரியா கொடான்னு சொல்லுவாப்புல. சுந்தர் சி வந்து இந்த ஏரியாவுக்கும் போயிடுவாரு. அடுத்து என்ன ஏரியாவுக்கு வந்துட்டியா, முடிஞ்சா நீ வந்து வீட்டுக்கு வந்து போடுறான், வீட்டுக்கு வந்து போறான்னு சுந்தர்சி வீட்டுக்கும் போயிருவாரு. அதுக்கப்புறம் வடிவேல் என்ன பண்ணுவாருன்னா, எப்பா இதுக்கு மேல என்கிட்ட டயலாக் இல்லப்பா, எல்லாமே வெறும் பில்டப் தான்ப்பா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துருவாரு. இந்த பில்டப். ஆமா, சோ இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் தற்பொழுது களத்தில் நடைபெற போகின்றது. அது திரையில் நடந்தது, இப்போ வந்து தரையில் நடைபெற போகின்றது. அது யாரின் மூலமாக? தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களின் மூலமாக இந்த சம்பவம் ரீக்ரியேஷன் செய்யப்பட போகின்றது. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கால மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துல என்னால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், ஒண்ணும் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் வருகின்ற 13ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போறாரு. சூப்பர் சம்பவம். 13ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியான சம்பவங்கள், ஒவ்வொரு நாளும் சம்பவங்கள், ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் சம்பவங்கள் பண்ண போறாரு. ஒவ்வொரு நாளைக்கும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கு. ஆமா, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ண போறாங்கன்னா, உட்காந்து நோட்ஸ் எடுக்க போறாங்க. விஜய் வந்து நம்ம எப்படி வந்து இந்த விஷயத்துல எப்படி வந்து கீழ்த்தரமா பேசலாம், இந்த விஷயத்துல எப்படி கீழ்த்தரமா பேசலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பக்கம் பக்கமா நோட்ஸ் எடுக்க போறாங்க. எப்ப இருந்து? வருகின்ற செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து. சரி, செப்டம்பர் 13 சொல்றேன், என்ன மேட்டர்னு கேளுங்க. என்ன மேட்டர் அப்படி கேளுங்க. ஒண்ணும் கிடையாது. அதாவது விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியா டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ பனையூர் விட்டு வெளியே வந்து பாரு, மக்களை சந்திச்சு பாரு, மக்களை சந்திச்சு பாரு அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா டீஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா. சோ அதனாலேயே வருகின்ற செப்டம்பர் 13ஆம் தேதியில் இருந்து மக்கள் சந்திப்பை மேற்கொள்ள போகின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். ஏன் செப்டம்பர்ல இருந்து தமிழ்நாடே ஒரு அதிரடி களமா மாறுது. அதிரடிய களமா மாறும்போது நமக்கு நிறைய டாபிக் கிடைக்கும். அதிரடி களமா மாறப்போது அரசியல் தலைவர்கள் தினமும் வந்து பதில் சொல்வதற்கே போராட போகிறாரு. அத சொல்லுங்க. அதைத்தான் சொன்னேன். உட்காந்து நோட்ஸ் எடுக்க போய்கிட்டு போறாங்க, வரிசையாக நோட்ஸ் எடுக்க போறாங்கன்னு சொன்னேன். டெய்லி உட்காந்து யூடியூப்ல போய் பேட்டி கொடுப்பாங்க உட்காந்து. ஆமா ஆமா, எப்படியெல்லாம் வந்து ஒண்ணும் இல்ல, சிரஞ்சீவி வந்து கட்சி தொடங்கினாரு, ஆனா முதலமைச்சர் ஆயிட்டாரா? இல்ல, மக்கள் கூட்டமாதே போனாங்க, முதலமைச்சர் ஆயிட்டாரா? அது மாதிரி இந்த கூட்டம் அப்படின்னு வாங்க. எம்ஜிஆர் இருந்தே மக்களை திரட்டினாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு தமிழ்நாட்டுல, அதை சொல்ல மாட்டாங்க. சோ இந்த மாதிரி வந்து என்னன்னா, செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து யார் யாரெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு எதிராக கண்டென்ட் எடுத்து யூடியூப்ல பேசி கொண்டிருக்கின்றீர்களோ உங்க எல்லாருக்குமே வந்து கண்டென்ட் கிடைக்கும் போது வச்சுக்கோங்க, வாழ்த்துக்கள். நிறைய தலைவர்கள் வார்த்தையில விடுவாங்க, ஆப்போசிட்ல அவங்களும் மாட்டுவாங்க, நல்லா வச்சு பேசலாம். சரி, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரி, ரைட். நம்ம இது கொஞ்சம் டீப்பா வந்து நம்ம விவாதிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அதாவது என்னன்னா, விஜய் அவர்கள் வருகின்ற செப்டம்பர் 13ஆம் தேதி மக்கள் பயணத்தில் ஈடுபட போகின்றார். அதுவும் எங்க இருந்து தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னா, திருச்சி மாவட்டத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. அதே மாதிரி வந்து குறிப்பா ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்கள் மேனிக்க என்ன ஷெட்யூல் போட்டுருக்கான்னு தெரியல. காலையில ஒரு மாவட்டம், சாயங்காலம் ஒரு மாவட்டம், இந்த மாதிரிதான் மேபி போடக்கூடும். ஏன்னா அப்படி போட்டாதான் வந்து செட் ஆகும். காலையில ஒரு மாவட்டம், சாயங்காலம் ஒரு மாவட்டம், காலையில ஒரு மாவட்டத்துல ஒரு பாயிண்ட், சாயங்காலம் ஒரு மாவட்டத்துல ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி தான் செட் ஆகும் நினைக்கிறேன். சோ ஒரு நாளைக்கு ஒரு 2 மாவட்டங்கள். இது நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, விஜய் அவர்கள் மேற்கொள்ள போகின்ற இந்த மக்கள் சந்திப்புகள் இருக்கு இல்லையா, இந்த மக்கள் சந்திப்புகள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல எந்த அளவுக்கு தாக்கங்களை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? அவரு அரசியல் களத்துல 2 மாநாடு தான் நடத்திருக்கிறாரு. 2 மாநாட்டுகளிலே தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் அதிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சில தலைவர்கள், ஆண்ட கட்சியா இருந்தக்கூடிய தலைவர்கள், அமைச்சர் பெருமக்களே ஏன் விஜய் வரக்கூடாது,
ஏன் விஜய் ஒரு அணியை உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு சொல்லுகின்ற நிலை இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர் செப்டம்பர் 13 வந்து தொடர்ந்து அவருடைய பயணத்தை வந்து மக்களின் ஒருவராக இருந்து பயணித்தால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகரும். ஆன்லைன்ல வந்து நிறைய நீங்க சொல்ற மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன் விஜய் வந்து இன்னொரு அணியா வந்து உருவாக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா ஆஃப்லைன்ல மக்கள் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? கடைசி வரைக்கும் திமுக அதிமுக மட்டும்தான் ஆட்சியில் இருந்துட்டே இருக்கணுமா? இதான் பிரதானமா முன்வைக்கிற கேள்வி. திமுக பிஜேபின்னு சொல்லுங்க, அதிமுக இல்ல. அதிமுக இல்ல, நீ அதை பேச வேணாம். நீ வந்து அதிமுகன்றது முடிஞ்சு வச்ச. அது வந்து பார்த்தோம்னா பிஜேபி எந்த கட்சியில போய் சேருதோ அந்த கட்சியை வந்து சாப்பிட்டுருவாங்க. இப்ப சாப்பிட்டாங்க, அதே 4 கூறா 5 கூறா நிக்குது. அதனுடைய பிம்பம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இதுதான் வந்து தேர்தல் 2026 தேர்தல் வந்து இது 2 எதிர்கட்சி என்ற ஒரு நிலையை வந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் அடைந்திருக்கின்றது. 2026 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி என்றால் அது வந்து தமிழக வெற்றி கழகம் தான், இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஏன்னா அரசியல் செய்வதற்கு பல வாய்ப்புகள் இருந்த போதிலும் கூட ஒரு எதிர்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான எதிர்கட்சி அரசியலையும் மேற்கொள்ளவில்லை. நிறைய சான்ஸ் கிடைச்சு தன்னுடைய அரசியலை மேற்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடுக்குப்பிடி போடுவதற்கு பல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. வேங்க விவகாரம் சரி, சாம்சங் தொழிலாளர் போராட்டமும் சரி, தூய்மை பணியாளருடைய போராட்டமும் சரி, எங்க நீ வந்து மக்களை திரட்டி இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போறீங்களா? தூய்மை பணியாளர் விவகாரத்துல வந்து மக்களை திரட்டி பிரச்சாரங்கள் மேற்கொண்டிருக்கலாம்ல, என்னுடைய எதிர்கட்சி வேலையை பார்த்திருக்கலாம்ல. ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை அந்த தூய்மை பணியாளருடைய போராட்டக்காரங்க போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா உன்னையும் சந்திக்கல. ஒரு எதிர்கட்சி எடப்பாடி தன்மை இழந்து விட்டார். எடப்பாடி வந்து என்னைக்கு வந்து பார்த்தோம்னா அந்த 11 மண்டலத்துல வந்து பார்த்தோம்னா தனியார் மையத்துக்கு வந்து அந்த ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொடுத்தாரோ அப்பயே அவர் நம்பிக்கை. இன்னொரு முக்கியமான விஷயம் தோழர், அதாவது விஜய் அவர்கள் இந்த களத்துக்கு போகின்ற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? மக்கள் மத்தியில வந்து உளவியல் ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் வந்து ஏற்படும். கண்டிப்பா. ஆமா, விஜய் அவர்கள் வந்து ஒரு களத்துக்கு போறாரு அப்படின்னா அந்த இடத்த பிரச்சாரத்துக்கு போறாருன்னா கண்டிப்பான முறையில் மக்கள் திரட்சிகள் வந்து உண்டாகும். அதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஏன்னா யாருமே வந்து இந்த இதுக்கு வராதிங்க, மதுரை விமான நிலையத்துக்கு யாரும் வராதிங்க, நான் தொழில் சார்ந்து போறேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வீடியோ பதிவு போடுறாரு. ஆனா அதையும் மீறியும் கூட அங்க மதுரை மாவட்டத்துல பெருந்திரள் கூட்டம் வந்து வந்துச்சு. ஆமா. அப்ப விஜய் அவர்கள் இன்னைக்கு திட்டமிடப்பட்டே ஒரு கூட்டத்தை மேற்கொள்றாரு அப்படின்னா அந்த இடத்துல மக்கள் திரட்சிகள் ரொம்ப அதிகமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் திரட்சி வராங்க அப்படின்னா அப்ப ஆட்டோமேட்டிக்காவே மற்ற மக்களுடைய மனங்கள்ல என்ன உருவாகும் அப்படின்னா ஒரு உளவியல் ரீதியான தாக்குதல் வந்து ஏற்படும். என்னப்பா அது விஜய்க்கு இவ்வளவு பெரிய கூட்டமா, பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருவாரோ, நாமளும் ஓட்டு போட்டாதான் என்ன, இந்த ஒரு உளவியல் ரீதியான மாற்றங்கள் வந்து ரொம்ப அதிகமா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா உளவியல் ரீதியா ஒண்ணும் இல்ல, ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு 4 பேர் போட்டியிடுறாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் வச்சுக்கிருவோம். அதுல வந்து பார்த்தோம்னா யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யாரு பக்கம் மக்கள் அதிகமாக ஒரு மக்கள் தலைவரை சந்திக்கிறாங்களோ, தலைவரை பாக்குறாங்களோ, அப்ப அவருக்கே நம்ம அவர் ஓட்டு போட்டா ஜெயிச்சிருவார், அப்ப ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உளவியலா இங்க இருக்கு. அப்ப வந்து விஜய் பின்னாடி வந்து மக்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் திரளுகிற பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா உளவியலாவே வந்து விஜய்க்கே நம்ம ஓட்டு போடக்கூடாது என்கின்ற கேள்வி இப்ப எழுந்திருக்கு. அந்த கேள்விக்கு பதிலா வந்து இந்த தொடர்ச்சியா வந்து எல்லா மாவட்டத்துக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற பொழுது நம்ம விஜய்க்கு தான்டா ஓட்டு போடணும், இந்த ஆட்டி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம்டா, தமிழ்நாட்டுல முதலமைச்சரா விஜய் வரட்டும், ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் கூட நிகழ்ந்துராதா, இந்தந்த தாக்கங்கள் வந்து ஏற்படும் மக்கள். கண்டிப்பா அந்த இம்பாக்ட் டெஃபினட்டா உருவாகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அவ்வளவு அரசு வந்து பார்த்தோம்னா போதாமைகள் இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு வாய்ப்பு இல்ல, அரசு ஊழியர்கள் வந்து பார்த்தோம்னா அப்பாயின்மெண்டே இல்ல. இன்னைக்கு பார்த்தோம்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு சும்மா தர்றான். அதுல ஏதாவது விஜய் மாற்றம் கொண்டு வர மாட்டாரா? விவசாயிகளுக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் இருக்கா? இல்ல. அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய மாட்டாரா விஜய்? நீங்க அந்த வரலாறு நீங்க புரட்டி பார்த்தாலும் கூட இந்த ஜாக்டோஜி அமைப்பை சார்ந்தவர்கள், அரசு ஊழியர்கள் ஜாக்டோஜி அமைப்பை சார்ந்தவர்கள் அதிமுக போய் சந்திச்சாங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல. அதாவது திமுக ஆட்சியில் இருந்த காலகட்டங்கள்ல அதிமுக போய் சந்திச்சாங்க. அடுத்து வந்து திமுக ஆட்சிக்கு வருது, திமுகவையும் சந்திச்சாங்க. இப்ப திமுகவும் இந்த விடயங்களை செய்து கொடுக்கவில்லை, அதாவது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தராதன் விளைவுலால தற்பொழுது இந்த ஜாக்டோஜி அமைப்பை சார்ந்தவர்கள் எங்க போயிருக்கிறாங்க? விஜய் அவர்கள்ட்ட போயிருக்காங்க. ஆமா, விஜய் அவர்கள்ட்ட போயிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செக்டார் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து விஜய்கிட்ட போய் ஆதரவு தேடுகின்ற ஒரு சூழல் வந்து உருவாயிருக்குது. இப்ப ஒண்ணும் கிடையாது. இந்த எஸ்ஜிடி டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த எஸ்ஜிடி டீச்சர்ஸ் வந்து தொடர்ச்சியா வந்து பல ஆண்டு காலமாவே போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க. கெட்ட எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து நீங்க ஆசிரியர் பணியை வந்து கொடுங்க. ஏறக்குறைய வந்து பல ஆயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்களா இருந்த போதிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அந்த பணிகளை நிரப்பவில்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு செக்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு செக்டார்ஸ்ல இருக்கிற மக்கள்
எல்லாமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து விஜய் அவர்கள்ட்ட ஆதரவுகள் தேடுகின்ற சூழல் உருவாகியிருக்கின்றது. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அந்தந்த செக்டார் பீப்புள்ஸுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் கூட விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவருடைய தேர்தல் அறிக்கை வந்து தான் தீர்மானிக்கும். ஏன்னா நமக்கு வந்து பெரிய லெவல்ல ஒரு நமக்கு சாதகமா இந்த குடும்பத்தை ரன் பண்றதுக்கு ஏதாவது நடக்காட்டியும் கூட வந்து ஒரு சின்ன லெவல்லையாவது விஜய் மூலமா நமக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்துராதா, அதிமுக செய்ய முடியாது, விஜய் செய்வார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு உருவாகின்ற நிலை உருவாயிருக்கு. பயணத்தின் மூலமாக உருவாகும் மேற்கொண்டு உருவாயிருக்கு. அதை வந்து கன்ஃபார்ம் பண்றது இந்த மக்கள் சந்திப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து மக்களுமே பார்த்தோம்னா விஜய்க்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உருவாவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதிமுகவும் என்ன செஞ்சு தரல, திமுகவும் செஞ்சு தரல. அப்ப அடுத்த ஆப்ஷன் அவங்க எதை தேடுவாங்க? இப்ப திமுகவும் அதிமுகவும் இருக்குது அப்படின்னா அதிமுக மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அவங்க ஒண்ணு திமுக போடுவாங்க இல்ல அதிமுக போடுவாங்க, வேற ஆப்ஷன் கிடையாதுங்க. அப்ப புதியதாக ஒரு ஆப்ஷன் உருவாகின்ற பொழுது ஏன் அந்த ஆப்ஷன் நோக்கி நம்ம நகரக்கூடாது, ஏன் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகரக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு செக்டார் பீப்புள்ஸ் நினைச்சிட்டாங்க அப்படின்னா, குடும்பத்தை சார்ந்து நினைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பெருவாரியான ஒரு வாக்குகள் வந்து டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசு ஒரு காலகட்டத்தில் வந்து உட்குறு நீதின்றது வந்து பார்த்தோம்னா SC/ST டெவலப்மெண்ட்டுக்காக வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து பார்த்தோம்னா சமீப காலமா திராவிட முன்னேற்ற கழக அரசுல வந்து பார்த்தோம்னா இன்ற வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஏறக்குறைய 8000 கோடிக்கு மேல வந்து இந்த பணத்தை வந்து என்ன அது திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. யாரு நீதினா SC/ST மக்களுடைய உட்குறு நீதி. இந்த மக்களுடைய டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காக ஏதாவது ஒரு அவங்களுக்கு கடன் கொடுக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஸ்கீம் மூலமா கொடுத்து தொழில் செய்ய நிதி கொடுக்கலாம், இல்ல ஸ்கூல் டெவலப்மெண்ட், ஹாஸ்டல் டெவலப்மெண்ட், இப்படி பல்வேறு ஸ்கீம்களை உருவாக்கி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை வலிமையாக்குவதற்கு இந்த மாதிரி நிதி ஒதுக்கப்படுது. ஆனா மத்திய அரசு கொடுக்குற நிதியை வந்து அப்படியே தமிழ்நாடு அரசு அப்படியே திருப்பி அனுப்பிடுறாங்க. இது பட்டியலின மக்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு செலவு செய்யறதே கிடையாதுங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி வந்து அந்த பட்டியலின மக்களுடைய நிதியை அதை வந்து ஒரு மானிட்டர் பண்ணுவதற்காக ஆதி திராவிட நலக்குழு ஒரு குழு இருக்கும். ஆமா, அந்த நலக்குழுவிற்கு இன்றளவும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வந்து உறுப்பினர்கள் போடல, உறுப்பினர்கள் நியமிக்கவில்லை. இந்த மாதிரி கூட பல போதாமைகள் இருக்குது. சோ இந்த போதாமைகள் எல்லாமே ஆல்ரெடி இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த போதாமைகள் விஜய் அவருடைய பிரச்சாரங்களின் மூலமாக மேற்கொண்டு இந்த அதிருப்திகள் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு. இந்த விஷயத்தை இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் தோழர். என்னன்னா இப்ப விஜய் அவர்கள் வந்து ஒரு மாஸ் மீடியா, விஜய் வந்து ஒரு மாஸ் மீடியா, ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியா. அவர் வந்து அவர் அரசியல்வாதியா இல்லைன்றது வந்து எதிர்கால பணிகள் தீர்மானிக்கும், அது வேற. ஆனா தற்பொழுது வரைக்கும் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாஸ் மீடியா, ஒரு மேன் பவரை கொண்ட ஒரு மனிதர். அவர் களத்துக்கு போகின்ற பொழுது அந்த களத்துல அவர் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுகள் இருக்கு இல்லையா, திமுகவுக்கு எதிராக பேச போகின்ற ஒவ்வொரு பேச்சுகள், அந்த பேச்சுகள் எல்லாமே மக்கள் மத்தியில மிகப்பெரிய பேசுபொருளா மாறும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு போதாமைகளையும் சுட்டி காட்டி விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது அது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல மிகப்பெரிய விவாத பொருளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒண்ணு கிடையாது, இந்த மாநாட்டுல மதுரை மாநாட்டுல வெறும் 30 செகண்ட் பேசியிருப்பாரு. இந்த கச்சத்தீவை மீட்டு கொடுங்க மோடிஜி அவர்களே அப்படின்னு சொல்லி வெறும் 30 செகண்ட் பேசியிருப்பாரு. யார் அந்த பேசினாங்க? இலங்கையில வந்து அந்த இலங்கையினுடைய அதிபரே வந்து கச்சத்தீவை தரமாட்டோம், விஜய் கேட்காரு நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுகின்ற ஒரு சூழல் உருவாயிருக்குது. அப்ப அவர் முன்வைக்கின்ற வாதங்கள் சரி, முன்வைக்கின்ற ஸ்டேட்மெண்ட், விஜய் முன்வைக்கிற ஸ்டேட்மெண்ட் சரி, இது நாடு கடந்து நாடு போய் மிகப்பெரிய பேசுகொள்ளா மாறுது. அப்ப இந்த பிரச்சாரங்கள்ல இந்த செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகின்ற அந்த பிரச்சாரங்கள்ல விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி முன்வைக்கின்ற ஒவ்வொரு கேள்விகளும் சரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறப்போகின்றது. மக்கள் மத்தியில கூட மிகப்பெரிய பேசுபொருளாக மாறப்போகின்றது. அதன் மூலமாக ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கும் அதிருப்திகள் மேற்கொண்டு பெரிதாக மாறப்போகுது. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், திமுக இருக்கு இல்லையா, இன்னைக்கு திமுகவுமே சிறுபான்மை மக்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல அப்படின்ற நிலை எதுல இருந்து திருப்பரங்குன்ற மலை இருக்கு இல்லையா, இந்த சம்பவத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா திமுகவும் வந்து பார்த்தோம்னா சரியா இல்ல அப்படின்ற ஒரு நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒண்ணும் கிடையாது, சமீபத்துல விநாயகர் சதுர்த்தி நடந்துச்சு இல்லையா, அந்த விநாயகர் சதுர்த்தியில கூட சென்னையில ஒரு சில பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகின்ற காரணத்துக்காக என்ன பண்றாங்கன்னா மசூதிகளை வந்து திரை சீலைகள் போட்டு மூடிய ஒரு அவலம் நடந்துச்சு. அது எந்த ஆட்சியில நடந்திருக்கு? நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப அதிமுகவும் திமுகவும் நம்பிக்கொண்டிருந்த சிறுபான்மை மக்கள் மெல்ல 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 அந்த நம்பிக்கையை வேணா வைக்கக்கூடாது விஜய் மீது திரும்பி இருக்கிறார்கள்.
இது வந்து பார்த்தோம்னா கூடுதலா விஜய்க்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாவும் அவர் வந்து ஓட் போலரைசேஷன் அதிகமாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச திராவிட முன்னேற்ற கழகத்து மேலாம் இப்பன்னு கிடையாது தலைவா, இப்பன்னு கிடையாது, விஜய் வந்ததுக்கு பின்பான்னு கிடையாது, ஆரம்பத்துல இருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இஸ்லாமிய மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. சென்ட்ரல்ல வந்து பிஜேபி எதிர்த்து நிற்கின்ற கட்சி எந்த கட்சினா அது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இஸ்லாமிய மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு அளிக்கின்றார்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று இஸ்லாமிய ஆதரவு என்பது அவ்வளவாதான் கிடையாது. அவ்வளவாலாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக களம் காணுகின்ற ஒரு கட்சி எந்த கட்சி அப்படின்னா நம்ம வந்து விரல் விட்டு சொல்லிடலாம், அது விடுதலை சிறுத்தை கட்சி. ஆமா, விடுதலை சிறுத்தை கட்சி இதர பின்ன இஸ்லாமிய அமைப்புகள். ஆனா இதுல பர்டிகுலரா விடுதலை சிறுத்தை கட்சி தான் இஸ்லாமிய அமைப்புகளை விட ஒருபடி மேல போய் இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக பல கட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல தேவா, நாடாளுமன்றத்திலே வந்து இஸ்லாமியருடைய குரலாக சிறுபான்மை மக்களுடைய குரலாக வந்து பேசியிருக்கிறாரு. அதுக்காகவே அங்களுடைய சிறுபான்மை மக்களுடைய தலைவர் வந்து எங்களின் குரலாக திருமாவளவன் இருக்கார் என்று பல்வேறு மேடைகளில் பேசிய காட்சியில் நம்ம பார்த்தோம். மதசார்பின்மை காப்பு என்ற பேரணி, தேசம் காப்பு என்று சொல்லப்படுகின்ற பேரணி, இன்னும் பல போராட்டங்களும் சரி இவெல்லாம் அண்ணன் திருமாவளவன் நடத்தியிருக்காரு. சோ திராவிட முன்னேற்ற கழகத்து கூட நேஷனல் லெவல்ல பாக்குறப்ப காங்கிரஸ் கூட்டணியில இருக்கின்ற காரணத்துக்காக தான் இஸ்லாமிய மக்கள் இந்த காங்கிரஸ் பக்கம் இந்த திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவனும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டணி இருக்கான்ற காரணத்துக்காக தான் இவங்க வந்து ஓட்டு போடுறாங்க அதுக்கு திமுக கூட்டணிக்கு. ஒருவேளை அண்ணன் திருமாவளவனும் காங்கிரஸ் கட்சிகளும் இங்கிட்டு விஜய் பக்கம் போனாங்க அப்படின்னா இந்த ஓட்டுகள் அனைத்துமே வந்து பாரபட்சங்கள் இல்லாம விஜய் பக்கம் டிரான்ஸ்பர் ஆவதற்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னும் நாட்கள் இருக்கு தலைவா, என்ன வேண்டாம் நடக்கலாம், என்ன அரசியல் சரி இப்ப மாற்றங்கள் நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி, விஜய் அவர்கள் செப்டம்பர் 13ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரு. சோ இதன் மூலமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு பாதகங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க போய் இந்த மக்கள் சந்திப்புல வந்து பார்த்தோம்னா மக்களை சந்திச்சுட்டு உங்களுடைய மனுக்கள் கொடுங்க, நம்ம வந்து ஒரு திட்டறிக்கை ரெடி பண்ணுவோம் அப்படின்றது ஒரு கட்டத்தை கடந்து திமுக என்ன செய்யல, அதிமுக என்ன செய்யல, இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஏமாத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து அவர் போட்டு உடைச்சிட்டு போனார்னா என்ன ஆகும்? அது ஒரு பெரிய சிக்கலாம்ல. நீங்க சொன்ன மாதிரி வந்து அவர் கச்சத்தீவை சொல்லிட்டு போயிட்டாரு, இலங்கையே தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா அன்னைக்கு, அங்க இருந்து பேசுறாங்க இல்லையா. ஆனா வந்து அந்த கச்சத்தீவுக்காக முதல்ல தமிழ்நாட்டிலேயே வந்து நாடாளுமன்றத்துல பேசியவர் முக்கிய தேவர் தான் அப்படின்றது வரலாறு. ஆனா இன்னைக்கு அந்த விஷயத்த வந்து அவர் எடுத்துன்னு போறாரு, யாரு? விஜய் எடுத்துன்னு போறாரு. இது வந்து இதுவே ஒரு இம்பாக்ட் ஆகும்போது வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயமும் அவர் என்ன பேச போறார் அப்படின்றத வந்து இன்னைக்கு ஊடகங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஊடகங்கள் புறக்கணித்த ஊடகங்கள் வேற வழியே இல்லாம விஜய பேசும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள். இதுல இன்னொரு விஷயம், நான் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத நான் பாக்குறேன் அப்படின்னா, இந்த மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற விஜயருடைய இந்த மாநாட்டுல ஆதவர்ஜன் வந்து ஒரு சூப்பரான பிளான் வந்து போட்டாரு. என்ன தெரியுமா? அதாவது ஒவ்வொரு போஸ்ட் மரம் எல்லா இடங்கள்லயுமே என்ன பண்ணாருன்னா அந்த மாநாட்டுல ஒரு ஸ்கேனர் வச்சாரு. ஒரு ஸ்கேனர். ஏன்னா நாம எத்தனை பேர் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றது இந்த ஊடகங்கள் உண்மையா சொல்ல மாட்டாங்க. அதனால யாரெல்லாம் இந்த மாநாட்டுக்கு வரீங்களோ நீங்க எல்லாருமே ஸ்கேன் பண்ணி உங்களுடைய வருகை பதிவேற்றங்கள் செய்யுங்க ஒரு சூப்பரா ஸ்ட்ராட்டஜி பண்ணாரு. சூப்பர். ஆமா. சோ இந்த மாதிரி டெக்னிக்கல் ரீதியாக ஆதவர்ஜன் வந்து பயங்கரமான வேலையை பார்ப்பாங்க. திமுக அதிமுக ஐடி விங்க விட இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஐடி விங்கா இருக்கு. ஆமா. இப்ப நீங்க எடுத்துங்க, நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரங்களிலும் கூட நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட ஆதவர்ஜன் என்ன பண்ணாரோ எல்லா இடங்களும் ஸ்கேனர் வச்சாரு. அதை ஸ்கேன் பண்ணா அப்படின்னா பார்லிமெண்ட்ல அண்ணன் திருமாவளவனும் ரவிக்குமார் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பிளான் செட்டப் பண்ணாரு. இப்ப இந்த செப்டம்பர் 13ஆம் தேதி நடைபெற போகின்ற இந்த பிரச்சாரங்களையும் கூட ஆதவர்ஜன் வந்து ஒரு சில திட்டங்கள் வைத்திருப்பதாக ஒரு செய்திகள் வெளியாயிருக்குது. அதாவது என்னன்னா, போற பொதுமக்கள் போய் சந்திக்கிறாங்க இல்லையா, சந்திக்க போகின்ற அனைத்து மக்கள்கிட்டயுமே வந்து அந்த மனுக்கள் வாங்க போறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி. அது ஒரு ஆன்லைன்ல அப்படியே மனுக்கள் வாங்க போறதாக செய்தி. அப்ப யாரெல்லாம் வந்து மனுக்கள் கொடுக்குறாங்களோ அந்த மனுக்கள் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணி ஒரு டேட்டாக்கள் எடுத்து அந்த டேட்டாக்களின் அடிப்படையில தேர்தல் அறிக்கை உருவாக்க போகின்றார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. கைதட்டு தலைவா, கைதட்டன் ஏன் தெரியுமா? நிறைய பேர் பார்த்தோம்னா வைகையில வந்து தூக்கி போட்ட காட்சியை பார்த்தோம். அதுல வந்து ஒரு டெப்டி தாசில்தார் கையெழுத்து போட்டிருக்காரு, சீல் இருக்கு. அப்படி தாசில்தார் கையெழுத்து போட்ட மனுக்கள் அங்க கிடக்குற பொழுது ஆன்லைன்ல ஏத்துறாங்கன்னா அந்த மக்களுடைய கோரிக்கையை வந்து முதல்ல பரிசீலிச்சாங்க. பெரிய விஷயம் இல்லையா? ஆன்லைன்ல ஏத்துறதுன்னு மட்டும் கிடையாது, அதவே மையப்படுத்தி ஒரு தேர்தல் டிராஃப்டா உருவாக்குறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாது. டிராஃப்டா மட்டும் உருவாக்கிறாம அதை நடைமுறைப்படுத்தினா நல்லா இருக்கும்.
அது ஆட்சிக்கு தான் பண்ண முடியும். இல்ல ஒருவேளை வந்து அவங்க ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரி செய்யல அப்படின்னா இன்னைக்கு வந்து திமுக எப்படி விமர்சனம் பண்றாங்களோ அதே மாதிரி நாளைக்கு தமிழக வெற்றிகளை வச்சு விமர்சனம் பண்ண போறாங்க. அவ்வளவுதான். ஆனா வந்து மக்கள்கிட்ட இருந்து பெறுகின்ற இந்த கோரிக்கையின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற இந்த தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா, அந்த அறிக்கைக்கு வலு வந்து ரொம்ப அதிகம். சோ இந்த மாதிரி ஆதவஜனர்கள் ஒரு சில பிளான் வைத்திருப்பதன் மூலமாக சோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போதாமைகள் பல இடங்கள்ல அம்பலப்பட போகின்றது. சோ அதன் மூலமாக விஜயனுடைய பயணத்தின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய தாக்கங்கள் ஏற்படும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தாக்கம் ஏற்படும், அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் மிகப்பெரிய தாக்கம். பொறுத்த வரைக்கும் அதிமுக லிஸ்ட்லயே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்ல வேண்டிய அல்ல, அவங்க வந்து பெரிய யோக்கிய சிகாமன்னா இல்ல அதிமுக. ஆனா அதிமுக பாஜக விழுங்கி விட்டது. அவ்வளவு சொல்லி முடிஞ்சு, அது சொல்லி முடிஞ்சு. நம்ம அதை பத்தி பெரிய அளவுல பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா விஜய் அவர்கள் என்னுடைய அரசியல் எதிரின்னு அறிவிச்சிருக்காரு இல்லையா, அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து டிவிகே விசஸ் டிஎம்கே என்ற ஒரு கண்ணோட்டத்துல பேசுறோமே ஒழிய மத்தபடி நம்ம அதிமுக சொம்படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது இல்ல. சோ இந்த மாதிரி வந்து ஆதவர்ஜனுடைய சில பிளான்கள் மூலமாக இந்த மாதிரி மிகப்பெரிய தாக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா அனைத்து கட்சிகளும் ஏற்படும். அவர் முதன்மை கட்சியா வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ வந்து அரசியல் களத்துல வருகின்ற செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து இங்க இருக்கிற அனைத்து ஊடகங்களுக்குமே வந்து நல்ல தீனி வந்து இருக்க போது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கண்டென்ட் வந்து கிடைக்க போகுது. அதனால என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மக்களுடைய பிரச்சனை வந்து அது மூலமா அம்பலப்படட்டும். ஜனநாயகம்னா என்ன, எல்லாத்தையும் பேசணும் தான். ஆமா, எல்லாத்தையும் பேசணும். எல்லாரும் பேசட்டும். இன்னார்தான் பேசணும், இன்னார் பேசக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது. எல்லாருமே பேசட்டும். எல்லாருமே பேசுவதன் மூலமாக விவாதங்கள் மேற்கொள்வதன் மூலமாக தான் அனைத்திற்கும் தீர்வுகள் எட்டப்படும். குறைந்தபட்சம் இதை செஞ்சிடும்டா அப்படின்ற மாதிரி எண்ணங்களாச்சும் வரும். ஸோ அந்த எண்ணங்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு விதையாக இருப்பார் அப்படின்றத செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து நம்புவோம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செயல் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.